அதே சமயம் ஈசா நபியை பற்றி பாருங்கள், இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து மத்தேயுவிலேயே 24வது அதிகாரத்தில் 2வது வசனத்திலேருந்து வருது. இப்போ இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, இவற்றையெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா. இந்த ஜெருசலத்துடைய அந்த பைத்துல் முகத்தஸ், இந்த அல்லக்ஸா மஸ்ஜிதை பார்த்து சொல்கிறார், இந்த மஸ்ஜித் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறீங்க, எப்படி இருக்குது, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கா, நல்லா இருக்கா. அவர் சொல்கிறார், இங்கே கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி எல்லாம் இடிக்கப்படும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பள்ளிவாசல் டெமாலிஷ் ஆயிரும். இந்த ஹரம், அது நார்மல் பள்ளிவாசல் கிடையாது, டெமாலிஷ் ஆயிரும். ஒரு கல்லுக்கு மேலே இன்னொரு கல் இருக்காது, எல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, இது எப்போது நடக்கும். சீடர்கள் கேட்குறாங்க. ஒலிவ மலை மீது இயேசு அமர்ந்திருந்த போது சீடர்கள் அவரிடம் தனியாக வந்து, நீர் கூறியவை எப்போது நிகழும். இந்த பள்ளிவாசல் தரமட்டமாக போகும்னு சொன்னீங்க இல்லையா, அது எப்போ நடக்கும், இந்த ஹரம் எப்போ நிகழும், அழியும் அப்படின்னு கேட்குறாங்க. உமது வருகைக்கும் உலக முடிவுக்கும் அறிகுறி என்ன. இந்த டெமாலிஷு எப்போ நடக்கும், நீங்கள் எப்போ மறுபடியும் 2வது வாட்டி வருவீங்க. அப்போவே அவங்க எல்லாம் சொல்லிட்டு தான் போகிறாங்க, மொதல் வாட்டி என்னுடைய மிஷன் இன்கம்ப்ளீட் ஆகிரும், 2வது வாட்டி வந்து தான் நான் வேலை செய்ய வேண்டியது இருக்கும், அதுக்கப்புறம் நான் 2வது வாட்டி வந்து என்னுடைய மிஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உலகம் முடிவுக்கு வரும். இதைத்தான் குரானும் சொல்லுது, ஹதீஸும் சொல்லுது, பைபிளும் சொல்லுது. ஒன்றை ஒன்று உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்போது அது சொல்லும்போது சொல்கிறாங்க, எங்களுக்கு அது சொல்லுங்கள், நீங்கள் எப்போ வருவீங்க அதோட அறிகுறி சொல்லுங்கள், உலகம் எப்போ முடிவு வரும் அதோட அறிகுறி சொல்லுங்கள். அப்படிங்கும்போது அவர் ஏகப்பட்ட அறிகுறிகளை ஒரு 25-30 வசனங்கள் வாரியாக வருது. இப்போ 3வது வசனத்தில் இந்த கேள்வி கேட்கப்படுது, அது நமக்கு தேவையில்லை, அது டீட்டெயிலாக ஒரு வேறு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது நம்ம பேசுவோம், அது தேவையில்லை. இப்போது ஃபைனலாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த அடையாளங்களை பற்றிலாம் சொல்கிறார். நான் வரும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த அடையாளம் சொல்கிறார். போர்கள் இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், நிறைய பட்டியல் போடுறார். அதாவது நான் வர்றது வந்து வானத்தில் ஒரு மின்னல் கிழக்கிலிருந்து மேற்கு வரை அடித்தா எப்படி ஒரு பிரம்மாண்டமாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதாவது நான் வர்ற செய்தி, வானத்தில் நான் இறங்குறது ஒரு வந்து சாதாரண விஷயம், அதாவது யாரோ 2 பேர் பார்த்து சொன்னாங்க, 3 பேர் பார்த்தாங்கன்ட்டு இல்லை, உலகமே பார்க்கும். அந்த மாதிரி அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க, உலகம்னா உலகமே கிடையாது, சூரியன் இங்கே மறையுதுன்னா அண்டார்டிகாவில் இருக்கிறவனுக்கு தெரியாது, புரியுதா. ஸோ அந்த இடத்துல அவர் எங்கே இறங்குறாரோ அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் மொத்தமாக எல்லோரும் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஈசா நபி சொல்லிவிட்டு அதெல்லாம் பட்டியல் போட்டுட்டு